மீண்டும் இந்த வாரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் போர்ட்டல் மற்றும் மெயின்டெனன்ஸ் ஃபீ பொறியா பெறுமதியா என்பது பற்றி பேச இருக்கின்றோம். பலரும் போர்ட்டல் ஃபீ என்ற ஒரு விடயத்தை இப்பொழுது புதிதாக அறிபவர்களாக இருப்பார்கள். மெயின்டெனன்ஸ் ஃபீ என்றால் என்ன என்பது குறித்து ஏற்கனவே பலரும் கொண்டோக்களை வாங்கிய அனுபவத்தினூடாக அது பற்றிய விவரங்களை எல்லாம் பெற்றிருப்பார்கள். இதில் சில வேளைகளில் சிக்குபவர்களும் இருக்கிறார்கள். இது குறித்து தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இப்பொழுது சக ரியல்டர் முரளி மகா அவர்கள் செஞ்சுரி 21 இன்னோவேட்டிவ் பிரைம் ஹோமில் இருந்து என்னோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். எல்லாரும் கனடால ஃப்ரீ ஹோல்டர் தான் ப்ரிஃபர் பண்ணினோம். ஏனென்றால் ஃப்ரீ ஹோல்ட் வந்து ஹெடேக் குறைஞ்ச சாமான். ஃப்ரீ ஹோல்ட் ஹவுசஸ் வந்து உங்களுக்கு பிடி மச் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணுகிறீங்க. அப்ப நீங்க விரும்புகிற மாதிரி ப்ராப்பர்ட்டியெல்லாம் மாற்றிக்கொள்ளலாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. மெயின்டெனன்ஸ் ஃபீ உள்ளதும் போர்ட்டல் உள்ளவர்களுக்கும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கின்றன. நீங்கள் விரும்பினதுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியாது. ஸோ அதை பற்றி கதைக்கிறது வந்து உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ ஃப்ரீ ஹோல்ட் என்ன சொன்னால் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி அதுல இருக்கிற வந்து ஈஸ்மெண்ட் தான் அதுக்கு வருமாகும். ஈஸ்மெண்ட் வந்து சில வேளை உங்களுக்கு உங்களோட பேக்யார்டில் வந்து உங்களோட கேபிள் கம்பெனி அல்லது எலக்ட்ரிக் கம்பெனிகள் போய் வர்றது தான் மோஸ்ட்லி ஈஸ்மெண்டாக இருக்கிறது. சில இடங்களில் இப்போ நீங்கள் ஒரு கோட்டேஜ் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு சில வேளை ஆக்சஸ் கொடுத்திருப்பார்கள். இன்னொரு ப்ராப்பர்ட்டியில இருந்து மற்றவர் உங்களோட பின்னாலே போவதற்கான ஆக்சஸ், அதுகள் தான் ஈஸ்மெண்டாக இருக்குமே தவிர ஃப்ரீ ஹோல்ட் ஹவுஸ்ன்றது எல்லாருக்குமே ப்ரிஃபர்ட். ஆனா ஃப்ரீ ஹோல்ட் ஹவுஸ் இருக்கிற பிரச்சனை என்னென்றால் இது வெரி எக்ஸ்பென்சிவ். எல்லாருக்குமே எக்ஸ்பென்சிவா இருக்குது. அப்ப இப்ப நகரமயமாக்கல் விளைவு என்ன செய்யணும் என்றால் கட்டுமானம் செய்யற பில்டர்ஸ் வந்து என்ன செய்யணும் என்றால் அதை குறைப்பதற்காக அவருடைய செலவினத்திற்காகவும் மற்றது ஒரு அஃபோர்டபிலிட்டியை கொண்டு வரதுக்குமாக தான் இந்த கொண்டமினியம் என்ற ஐடியாவையும் போர்ட்டல் ஐடியாவையும் கொண்டு வந்தவை. கொண்டமினியம் என்ற பொழுது பெரும்பாலான நாட்கள் எல்லாருக்குமே தெரியும் கொண்டோ ஃபீ இருக்கிறது. கொண்டோ ஃபீ இருக்கிறது. கொண்டோ ஃபீல என்னென்ன மெயின்டெனன்ஸ். இப்போ நீங்க பாத்தீங்களா என்றால் கொண்டமினியத்துல வந்து கொண்டோ ஃபீ இருக்கும். அதுல உங்களுக்கு சில வேளைகளில் உங்களோட அம்யூனிட்டிஸை கவர் பண்ணும், அவர்கள் மெயின்டைன் பண்றதுக்கெல்லாம் கவர் பண்ணும். ஸோ என்னது கவர் பண்ணும் என்றால் சில கொண்டோக்கள் யூட்டிலிட்டிஸ் கவர் பண்றது. ஆனா இப்ப அன்னைக்கு டொரண்டோவிலே ஒரு புதிய லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க நினைவா இருக்கிறது. அதுல வந்து அவர்கள் பொட்டமேனியத்திலே வந்து ஹைட்ரோவைன் கேஸையும் செப்பரேட் ஆக்க வேண்டும் என்ற ஒரு லெஜிஸ்லேஷன் கொண்டார்கள். நான் நினைக்கிறேன் அது 20 வருடங்களுக்கு மேலாகிவிட்டு நினைக்கிறேன். பழைய கொண்டோக்கள் எல்லாம் சின்ன சின்ன எலக்ட்ரிக் யூனிட்டுகளை போட்டபடி மாத்தினார்கள். ஸோ அதன் விளைவாக பெரும்பாலான கொண்டோக்கள் எலக்ட்ரிக்கும் கேஸும் வந்து செப்பரேட்டாக, கேஸ் இல்லாவிட்டாலும் எலக்ட்ரிக் வந்து செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இதில் மிக முக்கியமாக முன்னர் நகர்ப்புறத்தில் தான் இவ்வாறான தனி வீடுகளுக்கு மெயின்டெனன்ஸ் அறவிடுவது அல்லது இந்த போர்ட்டல் என்ற விடயங்கள் இருந்திருந்தது. இப்பொழுது ஏனைய இடங்களிலும் இவ்வாறான விடயங்கள் வருவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இந்த சிட்டி ஒவ்வொன்றும் தங்களுடைய செலவுகளை சமாளிப்பதற்கு ஒரு இடத்தை ஒதுக்குகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த பில்டிங் பெர்மிட்டை கொடுக்கின்ற பொழுது சில கோரிக்கைகளை பில்டர்ஸிடம் முன்வைக்கிறார்கள். இதற்கான பாதையை நீங்களே போட வேண்டும், அல்லது இதற்கான நீர்வளங்கள் குழாய்க்கான செலவை நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் போன்ற பல கட்டளைகளை அவர்களுக்கு இட்டு அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் வீடுகளை கட்டுவதற்கு சில இடங்களில் அவர்கள் அனுமதியை வழங்குகிறார்கள். ஆகவே இதன் மூலமாக நகரம் அபிவிருத்தி அடைவதோடு மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட ஒரு செலவையும் இந்த பில்டர்ஸே தங்களுடைய லாபத்தில் செலவு செய்யக்கூடியவர்களாக மாற்ற வைப்பதற்கு இது ஒரு பொறிமுறையாக அமைந்திருக்கின்றது. அண்மைய நாட்களில் நீங்கள் புதிதாக கட்டப்படுகின்ற வீடுகள் பலவற்றிலும் தனி வீடுகளாக இருக்கின்ற பொழுதிலும் இந்த போர்ட்டல் என்ற சொல்லை நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். பலருக்கு இது ஒரு அதிர்ச்சியான விடயமாக இருந்திருக்கிறது. காரணம், அவர்களுக்கு வீடுகளை வித்த ரியல்டரோ அல்லது பில்டரோ இந்த போர்ட்டல் என்றால் என்ன என்பதை சரியாக விளங்கப்படுத்தாத நிலையில் அவர்கள் இந்த க்ளோசிங் முடிந்த பின்னர் மாதம் பெறக்கூடிய கட்டணத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சம்பவங்களும் தமிழர்கள் மத்தியில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் இந்த நிலையில் தான் இந்த போர்ட்டல் என்றால் என்ன, அதற்கான விளக்கம் என்ன என்பதை இன்றைய நிகழ்ச்சியில் நேர்களுக்கு வழங்கலாம் என்பதனை நாங்கள் எடுத்து உங்களுக்காக இந்த தகவல்களை வழங்குகின்றோம். இது நீங்கள் இறுதி நேரத்தில் ஒரு சர்ப்ரைஸாக பார்க்க கூடாது என்பதற்கான ஒரு விளக்கமாகவும் இருக்கும். அது நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கும் அந்த சில பேர் கனவேக்கு அந்த அர்த்தம் விளங்குவதில்லை. போர்ட்டல் என்றால் ஒரு சிம்பிள் திங், பார்சல் ஆஃப் டைட்டில் லேண்ட் சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து ஃப்ரீ ஹோல்டாக இருக்கும், ஆனால் நீங்கள் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு டை பண்ணி விடுவார்கள். லேண்டை டை பண்ணி விடுற மாதிரி. இப்ப நீங்க இருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பின்னுக்கு ஒரு சின்ன ஒரு இழுத்து விட்ட ஒரு கயிறு கட்டின மாதிரி.
அந்த என்ன பிரச்சனை என்றால் நீங்கள் வீட்டை விற்கும் போதோ வாங்கும் பொழுதோ அந்த போர்ட்டல் இல்லாமல் சில போர்ட்டல் வேண்டாம் சொன்னா அது விட முடியாது. அது வந்து ஒரு அட்டாச் மாதிரி. சோ நீங்க அதை எடுத்துதான் ஆக வேண்டிய. நீங்கள் பாதிக்காம விடலாம் அந்த போர்ட்டல் அம்யூனிட்டிஸ். உதாரணத்துக்கு சில இடங்களில் போர்ட்டல் செய்வார்கள், ஒரு ஏரியா ஒரு வீட்டை கட்டிவிட்டு அந்த ஏரியாவுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பொண்டை கட்டுவார்கள் அல்லது பாக்கை போடுவார்கள், இல்லாட்டி ஏதாவது ஒரு அம்யூனிட்டிஸை உருவாக்கி போட்டு அதை எல்லோரும் அணைத்து விடுவார்கள். அப்ப இது ஸ்டாண்டலோன் கொண்டமினியம் மாதிரி இல்லாமல் இது வந்து இதோடு இணைக்கப்பட்டிருக்கும். அதன் விளைவு வேண்டாம். சில பெரும்பாலான போர்ட்டல்கள் இப்போ வேண்டாம் அந்த ஈஸிக்காக அந்த கார்பேஜ் ரிமூவல், அது சிட்டிய தவிர்க்கிறதுக்காக கார்பேஜ் ரிமூவல், ஸ்னோ வலிக்கிறது, இதுகளை அவர்கள் கட்டி விடுகிறார்கள். ஆனால் என்னன்னா அந்த போர்ட்டல் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறது. மெயின்டெனன்ஸ் ஃபீயை விட என்ன வித்தியாசம் என்றால் போர்ட்டல் வந்து நீங்கள் வந்து உங்களோட வீட்டை வந்து டிட்டாச் மாதிரியே நீங்கள் விரும்பி மாதிரி செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் மற்றதுகள் தான் ஒப்பீட்டளவில் இதற்கான விலை அதிகரிப்பு என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாகத்தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஃபீ எவ்வாறு அந்த கொண்டோ மேனேஜ்மெண்ட் செயற்படுகின்றதோ அதற்கு ஏற்றாற்போன்றுதான் விலை ஏறுகின்ற விதயம் கட்டணம் என்பது அதிகரிக்கும் ஒரு விடயமாக இருக்கிறது. ஆனால் போர்ட்டல் அந்த அளவுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. ஆனால் போக போக எதிர்காலத்தில் இதனுடைய பயன்பாடு எவ்வாறு இருக்க போகிறது, இதனை கையாளுகின்ற நிறுவனம் எவ்வாறு அதனை கையாளப் போகின்றது போன்ற விடயங்களும் இதில் தங்கி இருக்கின்றன. ஆனால் ஒப்பீட்டளவில் பார்க்கின்ற பொழுது ஒரு கொண்டோமினியத்தில் அறவிடப்படுகின்ற மெயின்டெனன்ஸ் ஃபீயோடு ஒப்பிடுகின்ற பொழுது எப்பொழுதும் இது ஒரு சிறு தொகையாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே மெயின்டெனன்ஸ் ஃபீக்கும் இந்த போர்ட்டல் ஃபீக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் ஒரு பாரிய வித்தியாசத்தை இந்த கட்டண அதிகரிப்பு என்ற விடயத்தை கூறி நாங்கள் சொல்லலாம். கொண்டமினியங்கள் இருக்கிற சிக்கல் என்றால் கொண்டமினியங்கள் நீண்ட காலம் செல்லுகிற பழைய கொண்டமினியங்கள் எல்லாம் அவர்கள் ரிசர்வ் ஃபண்ட் வைத்திருப்பார்கள். இந்த ரிசர்வ் ஃபண்ட் வந்து சரியாக மேனேஜ் பண்ணப்பட்டால் பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்குவார்கள். என்றால் சில வேளைகள் அந்த எலிவேட்டர்கள் பலதாகிவிடும். பெரிய பெரிய கொண்டமினிகள் அதுகளெல்லாம் $1 million, $1 million, $2 million காசு தேவைப்படும். அந்த நேரங்களில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு ஃபீயை அடவிடுவார்கள். ஒவ்வொரு பில்டிங்கும் வந்து 10,000 20,000 செய்ய வேண்டும் சொல்லி. மிக அண்மை காலங்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஸ்பெஷலி ஸ்கார்பரோ டொரண்டோ ஏரியாக்கள் வந்து அடிக்கடி இந்த பால்கனியை மாத்தினார்கள். உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அந்த பால்கனி உடையத்தை மாத்திக்கொண்டே இருந்தார். ஆனா அது வந்து ஒரு சிட்டி ஒரு லோவை பாஸ் பண்ணி விட்டது. இத்தனை இயருக்கு பிறகு எல்லா கொண்டமேத்தோடைய பால்கனியில இருக்கிற ரயில்ஸ்ல எல்லாம் பல ஜன்னல்கள் கலண்டு விழுந்ததையும் பார்த்தோம். அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளை சமாளிப்பதற்கான ஒரு திருத்த வேலை பணியாக இது ஆரம்பித்து இப்பொழுது அது ஒரு விடயமாகவே மாறி இருப்பதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி அதான் இப்ப போர்ட்டல் என்று சொன்னால் நீங்கள் மனதில் யோசிக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஓகே எங்களோட வீடு இருக்குது, வீட்டு பக்கத்துல ஒரு அம்யூனிட்டிஸ் இருக்குது, அதுக்கு நாங்கள் ஃபீ பை பண்ற மாதிரி நினைச்சு கொண்டிருந்தால் சரியா இருக்கும். நீங்கள் காவல்துறை பண்ண மாட்டீர்கள். பார்க்கிங் இப்ப போர்ட்டல் போடுகிறார், அதை கவனித்திருப்பீர்கள். நாங்கள் அண்மையில் வித்த வீடு வில்லியம் ஜாக்சன் அதுக்கு போர்ட்டல் இருக்கிறது இல்லையா? அதே நேரத்தில் பலர் நினைப்பார்கள் இது டவுன் ஹவுஸ் ஆக இருந்தால் தான் போர்ட்டல் ஃபீ இருக்கும், வீடுகளுக்கு இருக்காது என்று. ஆனால் அப்படியான ஒரு நியதி இல்லை. தனி வீடுகளுக்கும் போர்ட்டல் ஃபீ இருக்கும் என்பதனை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் ஒரு வீட்டை கொள்வனவு செய்கின்ற பொழுது, புதிதாக நீங்கள் பில்டரோடு பேசுகின்ற பொழுது, இதுக்கு ஃப்ரீ ஹோல்ட், அதுவும் 100% ஃப்ரீ ஹோல்ட் என்று நீங்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் அதற்கான ஆன்சரை சரியாக வழங்குவார்கள் என்று நம்புகின்றோம். அதே நேரத்தில் போர்ட்டல் ஃபீ இருந்தால் அது என்னென்னத்துக்காக அந்த போர்ட்டல் ஃபீ உங்களுக்கு அறவிடப்படுகின்றது என்பதையும் நீங்கள் கேட்டு வைத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு விளக்கத்தை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் ஒப்பிட்டு அளவில் பார்க்கின்ற பொழுது ஒரு தனி வீடு ஃப்ரீ ஹோல்ட் ஹவுஸ் என்று நீங்கள் வாங்குகின்ற பொழுது இவ்வாறான போர்ட்டல் ஃபீ இல்லாத வீடுகளை தெரிவு செய்வது என்பது ஒரு உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நன்மையை தரக்கூடிய விடயமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் இது வீடு இருக்கும் வரைக்கும் அந்த போர்ட்டல் ஃபீயும் இருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க போகிறது. ஆகவே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வாறு உங்களுடைய மாதாந்த செலவுகளை கட்டி வருகிறீர்களோ அது போன்று இந்த போர்ட்டல் ஃபீக்கான நிதியையும் நீங்கள் ஒதுக்கி வர வேண்டும். நீங்கள் ஃப்ரீ ஹோல்ட் ஹவுஸ் என்ற காரணத்துக்காக நான் அதனை பயன்படுத்தவில்லை என்பதற்காக நீங்கள் அதற்கு அந்த கட்டணத்தை செலுத்தாமல் விட முடியாது என்பதை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவ்வாறு ஒரு கொண்டமினியத்தை விட என்ன வித்தியாசம் இது என்று சொன்னால், நீங்கள் கொஞ்சம் கொண்டமினியத்தை விட பெட்டராக இருப்பீர்கள் என்று சொல்லலாமே தவிர பிடிமச்சு இது கொண்டமினியம் ஃபீ மாதிரி தான் இது இருக்க போகிறது. டவுன் டவுனில் கொண்டமினியங்கள் வந்து அந்த என்னத்துக்கு என்ன வித்தியாசம் என்று சொன்னால் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் என்றதை வைத்துத்தான் கொண்டமினிய ஃபீக்கள் அறவிடப்படுகின்றன. அவர்களிடம் இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் என்னென்ன வசதிகள், ஒரு ஸ்விமிங் பூல் இருக்கக்கூடிய கொண்டு வந்தால் அதற்கான விலை இன்னும் கூடுதலாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அதனை மெயின்டெனன்ஸ் செய்ய வேண்டும்.
செய்ய வேண்டும். ஆனால் போர்ட்டலை பொறுத்தவரையில் அப்படி மெயின்டைன் பண்ணினாலும் கூட ஒப்பீட்டளவில் மிக குறைவா இருப்பதற்கான காரணம் என்னென்றால் அங்கே அந்த உங்கள் ஸ்கொயர் ஃபீட்டுக்கான அளவை அளவிடாமல் வேறு விதத்தில் செய்கிறார்கள். அதாவது இவ்வளவு பாவனை என்று வைத்து எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு கணக்கிட்டாலும் கூட எவ்வளவு பாவனை என்று வைத்த ஒப்பீட்டளவில் இப்போதைக்கு குறைவாக இருக்கிறது. அதான் சொல்ல முடியும், இப்போதைக்கு குறைவாக இருக்கிறது. ஆனால் எதிர்காலங்களில் எப்படி மாறும் என்று யாருக்குமே தெரியவில்லை. இது நீண்ட காலமா இருக்கிற ஒரு நார்மல் இருந்தாலும் கூட இப்பதான் நாங்கள் அண்மையில் தான் இந்த புது புது பில்டர்ஸ்லாம் எப்பொழுது ஒரு கேள்வியாக மாறி இருந்தது என்றால், தனி வீடுகளை வாங்கியவர்கள் ஒரு கட்டணம் மாதம் வருகின்றது என்று ஆச்சரியப்பட்ட பொழுதுதான் இந்த போர்ட்டல் என்றால் என்ன என்பதனை தேட ஆரம்பித்தார்கள். அதன் பின்னர் தான் பலருக்கும் நீங்கள் விளம்பரங்களை கேட்டால் கூட தெரியும், 100% ஃப்ரீ ஹோல்ட் என்ற ஒரு வார்த்தை இப்பொழுது பலரிடமும் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கான காரணம் என்னவென்றால், சில வேளைகளில் ஃப்ரீ ஹோல்ட் என்று சொல்லியே இந்த போர்ட்டலும் அட்படுகின்ற பொழுது அதனை அவர்கள் ஒரு ஃப்ரீ ஹோல்ட் ஹவுஸாக வைத்துக்கொண்டே இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீயையும் அறவிடுகின்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த கொண்டோமினியம் ஆக்ட் என்ற ஒரு சட்டத்தின் கீழ் இவை பதிவு செய்யப்படுவதனால் இந்த போர்ட்டல் ஃபீ அறவிடக்கூடிய ஒரு நிலைக்கு செல்லப்படுகிறது. ஆனால் இது வெளியில் பலருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்கிறது. மற்றது இன்னொரு விஷயத்தை கேட்டிருந்தார்கள் இதை கதைக்கும் போது என்னுடைய கிளையண்டும், அந்த போர்ட்டல் ஃபீ என்று வருகிற பொழுது கொண்டோமினியத்தில் ஃப்ரீ ஹோல்டுக்கும் லீஸ் ஹோல்டுக்கும் டிஃபரன்ஸ் என்று சொன்னாங்க. அப்ப எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது, லீஸ் ஹோல்டா என்ன, ஃப்ரீ ஹோல்டா என்ன, கொண்டோமினியம் என்ன, போர்ட்டல் என்ன, இது ஒரு குழப்பமான நிலைமையே இருக்கிறது. அப்ப சில பேர்களுக்கு சில காலங்களில் பழைய சில ஹொண்டோக்கள் ஈவன் ஸ்காப்ரோக்கள் நடந்திருக்கிறது. அவர்கள் என்ன அந்த காலங்களில் செய்கிறார்கள் என்றால் லேண்டை வந்து வாங்காமல் லேண்டை லீஸ்க்கு எடுத்துக்கிறார்கள். இப்ப 100 வருடங்களுக்கோ ஏதோ எடுத்து போட்டு ஒரு வியாபார ஸ்தாபனம், பாரிய அளவில் இருக்கின்ற ஸ்தாபனங்களுடைய நிலம் என்பது அவர்களுக்கு சொந்தமானது அல்ல. ஆனால் அந்த நிறுவனம் நாங்கள் வாழுகின்ற காலம் முழுக்க பார்க்கக்கூடிய அதே இடத்தில் இருக்கின்ற நிலை இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதனை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அந்த நிறுவனத்தினுடைய நிலம் என்பது அவர்களுக்கு சொந்தமானது அல்லாமல் பல ஆண்டு குத்தகைக்கு எடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். அதன் மீது கட்டியிருப்பார்கள். அது ஒரு வகையில் அதுதான் லீஸ் ஹோல்டில் என்று சொல்லுவார். ஆனால் அது ஒரு சிக்கல் இருக்கிறது என்றால், லீஸ் ஹோல்டில் எடுக்கிற பொழுது இருக்கிற கொண்டோமினியங்களோ அல்லது நிறுவனங்களோ அவர்கள் அந்த காலப்பகுதி முடியும் போது ரீநெகோசியேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த திருப்பியும் லீஸ் தான் எடுக்க போகிறீர்கள். அது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை என்னன்னா, லீஸ் ஹோல்டில் உள்ள ப்ராப்பர்ட்டியை விற்பதற்கான வாய்ப்புகள் மிக கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. என்றால் உண்மையிலே வியாபார நிறுவனங்களுக்கு சில ஒரு சிக்கல் இல்லாமல் இருக்கலாம். அவர்கள் வந்து ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டது வித்து போட்டு அவர்கள் மையப்படுத்தி விற்பது, வியாபாரம் இவ்வளவு பெறுமதி அவர்களுக்கு ரிட்டர்னாக வருகிறது, மாதம் இவ்வளவு இந்த நிறுவனத்தால் உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது, ஆகவே இதனை நீங்கள் வாங்குங்கள் என்ற குறிக்கோளின் அடிப்படையில் அவர்கள் அதனை விற்கிறார்கள். ஆனால் இவ்வாறான ஒரு நிலை இல்லை. அதே நேரத்தில் வீடுகளில் பல சந்தையில் ஏற்கனவே ஃப்ரீ ஹோல்ட் வீடுகள் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது ஏன் இவ்வாறு போர்ட்டல் ஃபீ இருக்கிற வீட்டை வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலையில் பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக முதியவர்கள் யாராவது இந்த ஸ்னோ ரிமூவல் போன்றவற்றை செய்ய முடியாதவர்களாக எவ்வாறு ஒரு கொண்டோவை இலகு தங்களுடைய வாழ்க்கை வசதிக்காக வாங்குகிறார்களோ அவ்வாறு எதிர்பார்த்திருக்கின்ற கிளையன்ஸை நீங்கள் அணுகக்கூடியதாக இருக்கும். ஒரு முக்கியமாக சொல்ல வச்சுன்னா, இந்த லீஸ் ஹோல்டுக்கும் ஃப்ரீ ஹோல்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்ல நினைத்தேன் என்றால், டொரண்டோவில் அது மிக குறைவு. நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கின்ற ஒரு ப்ரோக்ராம் போய்கொண்டிருந்தது இங்கிலீஷ் சேனல்லே பார்த்துட்டு தெரியும். அங்கே வந்து ட்ரெய்லருக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகளை மையம் வைத்து ஒரு டிராமா போட்டிருந்தார்கள், நான் பார்த்திருக்கிறேன். அப்பதான் யோசித்தேன், ட்ரெய்லர் பார்க்கில் என்ன நடக்குதுன்னா, ட்ரெய்லர் பார்க்கில் வந்து அந்த ட்ரெய்லர் வந்து உங்களுக்கு சொந்தமானது, நீங்கள் பார்க் பண்ற இடம் லீஸ்ல இருக்கும். அப்படித்தான் வேலை செய்கிறது. அப்பதான் இந்த லீஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸுக்கும் அந்த ஃப்ரீ ஹோல்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஓனா இருக்கும், லேண்ட் லீஸா இருக்கும். ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கோம் என்றால், ட்ரெய்லர் பார்க்கில் இருக்கிற ட்ரெய்லரையும் நீங்கள் லேண்டேஜ் வச்சு லேண்ட் ஓனருக்கு சொந்தமானது லீஸ் பண்ணியிருப்பார்கள். மேல இருக்கிற ட்ரெய்லர் வந்து மற்றவருக்கு சொந்தமானது இருக்கிறவருக்கு லீஸ் முடிஞ்சாலுமே போக வேண்டியதான், இன்னொரு ட்ரெய்லர் பார்க்க வேண்டியதான். அப்படித்தான் இருக்கும். அந்த ஈஸியா நினைவு வைத்திருக்கிறது. இப்பொழுது ஈலன் மஸ்க் அவர்களும் இதே எண்ணத்தில் தான் தன்னுடைய செயற்பாடுகளை கொண்டு வருகிறார். ஏனென்றால் அவருடைய வீடுகளை பார்க்கின்ற பொழுது இந்த கிரீன் ஹவுஸாக இருக்க போகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு டோய் ஹவுஸ் போன்று நீங்கள் உங்களுடைய வீட்டை நீங்களே பொருத்தி அதனை எங்கும் கொண்டு செல்லக்கூடிய வகையில் அந்த மொபைல் ஹோம்ஸாக அவை உருவாக்கம் பெற்றிருப்பதை பல இடங்களிலும் பார்க்கக்கூடியதாக. எதிர்காலத்தில் இவ்வாறான ஒரு நிலையும் வரலாம். ஆனா அது நகர்ப்புறங்களுக்கு வெளியே அது சில வேளைகள் பயன்பாடாக கூட வரலாம். என்ற நகர்ப்புறங்களுக்குள்ளதான்
மிக கடினமாக இருக்கு. போக்குவரத்து வசதிகள் எல்லாம் இருக்கக்கூடியால் பாவிக்கக்கூடிய நகர்ப்புறத்து வெளியில சில வேளைகள் அது நிறைய விற்பனை நடக்கலாம், உங்களுக்கு தெரியல. வீட்டு அஃபோர்டபிலிட்டி என்று பார்க்கின்ற பொழுது இவ்வாறான விடயங்கள் குறிப்பாக வீட்டுக்கான சந்தை வாய்ப்பு என்பது கூடுதலான கேள்விகள் அதிகரிக்கின்ற பொழுது வீட்டை எப்படியாவது வாங்கிவிட வேண்டும், ஒரு குறிப்பிட்ட பெறுமதியில் வீடுகளை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவ்வாறான வீடுகளை அணுகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதனால்தான் இப்ப நாங்கள் சில பேர்கள் நீங்கள் ஃப்ரீஹோல்டுக்கும் லீஸ்ஹோல்டுக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொண்டால் தான் நீங்கள் வாங்குற பொழுது அவை ஈஸியாக இருக்கின்றன. சரி, இப்போது ஒரு நேர் கேட்கின்றார். நேற்றைய தினம் அந்த அழைப்பை எனக்கு ஏற்படுத்தி தொடர்ந்தும் கொண்டோவுக்கான கேள்வி என்பது இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் மெயின்டெனன்ஸ் ஃபீ இருக்கிறது. ஆனால் உங்களுடைய சஜஷன் என்ன? நீங்கள் எந்த வீட்டை ஒரு இளைஞருக்கு அறிமுகம் செய்வீர்கள் என்று கேட்டார். அவருக்கு இவ்வாறான விளக்கங்களை எல்லாம் நான் கொடுத்திருந்தேன். ஏனென்றால் போர்ட்டல் ஃபீ மற்றும் மெயின்டெனன்ஸ் ஃபீ, அதே நேரத்தில் உங்களுடைய தேவை என்ன என்ற விடயங்களை எல்லாம் இதில் கருத்தில் கொண்டுதான் ஒரு முடிவை எடுக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விடயங்கள் பிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதனை அவர்கள் சமாளிக்கக்கூடியவர்களாகவும், அதனால் அவர்கள் கொடுக்கின்ற மெயின்டெனன்ஸ் ஃபீயை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள இருப்பவராகவும், ஒருவர் தனியே ஜிம்முக்கு போவராக இருந்தால் அவருக்கு கொண்டோவில் இருக்கின்ற ஜிம்மை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் இவ்வாறான கட்டணத்தை செலுத்துபவர்கள் அங்கேயே அதனை பயன்படுத்துகின்ற பொழுது கட்டணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கின்றன. அதே நேரத்தில் போக்குவரத்து போன்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது பல விடயங்களிலும் சேமிக்கக்கூடிய, அவர்களுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் ஃபீக்கு செலுத்தக்கூடிய கட்டணத்தை இந்த விடயங்களில் அவர்கள் சேமிக்கக்கூடிய வசதி இருந்தால் அவர்கள் விரும்புவது, இப்போதைய இளைஞர்கள் விரும்புவது பொருத்தமான ஒன்றாகவே தென்படுகிறது. சில பேர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பையும் யோசிக்க வேண்டும். சில பேர்களுக்கு நீங்கள் ஆபீஸுக்கு கட்டாயம் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சில வேலை ஒவ்வொரு தொழில் பொறுத்தது. லோயஸ்ட் நீங்க ஆபீஸுக்கு போகத்தான் வேணும், கோர்ஸுக்கு போகத்தான். கோர்ஸ் டவுன் டவுன் எல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க என்றால் டவுன் டவுன் இருப்பதே பெட்டர். நீங்கள் இங்கிருந்து அங்க டிராவல் பண்ணுவதற்கான தலையடியை விட அங்கிருந்து திட்டமிடுவது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பைனான்சியல் செக்டர் சில பேர்கள் இப்பொழுது ஹோமிலிருந்து ஒர்க் பண்றார்கள். ஆனால் பைனான்சியல் செக்டர் இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங் செய்யற பொழுதெல்லாம் பிரிஃபர் பண்றதுக்கான காரணம் என்ன, அந்த நெய்பர்ஹுட்ல இருக்கும்போது மிக வேகமான இன்டர்நெட் கிடைக்கும். ஸோ ட்ரேட்ன்றது ஒரு மைக்ரோ செகண்டுகள் எல்லாம் முடிந்த ஒரு விஷயங்கள். ஸோ அதுகள் உதவியாக இருக்கும். ஆனால் இப்போ நகர்ப்புறங்களுக்கு வெளியே கூட நல்ல வேலை வாய்ப்புகள் இருக்கிறவர்கள், நிறைய உழைக்கிறவர்களுக்கு நகர்ப்புறத்தை வெளியே ஈஸியாக வீட்டில் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு ஃப்ரீஹோல்ட் மிக பெட்டராகத்தான் இருக்கும். நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுவீர்கள். ஃப்ரீஹோல்ட் என்று விரும்புகிறது நீங்கள் லிமிடேஷன் உங்களுக்கு இருக்க போறதில்லை. ஆமாம், இவ்வாறான சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். ஒரு தீர்மானிக்க முடியாத நேரத்தில் உங்களுக்கு எங்களுடைய அனுபவத்தின் மூலமாக எங்களுக்கு நாங்கள் பெற்ற அனுபவங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் ஆவலாக இருக்கின்றோம். ஆகவே இது போன்ற கேள்விகள் உங்களுக்கு இருப்பினால் நீங்கள் எங்களோடு தொடர்பினை ஏற்படுத்தலாம். என்னை அல்லது முரளியை தொடர்பு கொள்கின்ற பொழுது உங்களுக்கான உரிய விளக்கத்தை நாங்கள் அளிப்போம். அதே நேரத்தில் உங்களுடைய எதிர்கால திட்டமிடல்களுக்கும் எங்களுடைய ஆலோசனை என்பது உங்களோடு எப்பொழுதும் இருக்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் டைரக்டாக பில்லர்டை போவதை விட எங்களிடம் வருவது உடனாக நாங்கள் அவர் தருகிற அக்ரிமெண்டை நாங்கள் பார்த்து அதனுடைய என்ன சிக்கல் இருக்கிறதை பார்த்து நாங்கள் அதில் இருக்கிற பிரச்சனைகளை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். அதற்கு நீங்கள் எங்களுக்கு கமிஷன் பே பண்ணாலும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அல்லது நாங்கள் எங்களுடைய லோயர்டையும் கலைத்து என்ன நடக்குது என்று பார்த்து நாங்கள் உங்களுக்கு சரியானதை தெரிவு செய்வதற்கு உதவியாக இருப்போம்.